ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் 2900 கிலோ வெடிபொருட்கள் சிக்கிய அதே நாளில் டெல்லி செங்கோட்டையில் கார் வெடிப்பு நடந்துள்ளது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பஹல்கம் தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பழி தீர்க்கும் வகையில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு சதித்திட்டம் தீட்டி வருவதாக சமீபத்தில் உளவுத்துறை எச்சரித்திருந்தது. அதேவேளையில் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பன்போரா, நவ்காம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கு மிரட்டல் விடுத்து ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு போஸ்டர்களை ஒட்டியிருந்தது. அப்பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஆராய்ந்ததில் ஒயிட் காலர் பயங்கரவாத முறைக்கு பயங்கரவாதிகள் மாறியிருக்கும் திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. அந்த போஸ்டர்களை ஒட்டியவர் டாக்டர் அடில் அகமது என்பது தெரிய வந்தது. உத்தரப்பிரதேசத்திற்கு தப்பிச் சென்ற அவரை பின்தொடர்ந்த ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஷஹாரன்பூரில் உள்ள மருத்துவமனையில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணை மூலம் ஜம்மு காஷ்மீரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2500 கிலோ வெடிபொருட்கள், AK-56, AK-47 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், டைமர்கள், ரிமோட் கண்ட்ரோல் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் டாக்டர் அடில் அகமதுவுடன் ஹரியானாவின் பரிதாபாத்தில் உள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தில் மருத்துவ விரிவுரையாளராக பணியாற்றி வரும் டாக்டர் முபாஷில் ஷக்கீலுக்கும் இந்த சதியில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரையும் கைது செய்த ஜம்மு காஷ்மீர் போலீசார் தாவூஜ் கிராமத்தில் அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் என்ற மூலப்பொருளை பறிமுதல் செய்தனர். டாக்டர் ஷக்கீலுக்கு கார் கொடுத்து உதவிய பெண் டாக்டர் ஷகின் என்பவரையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை 3 டாக்டர்கள் உட்பட 8 பேர் கைதாகி உள்ளனர். இந்த நிலையில் டெல்லி கார் வெடிப்புக்கு தொடர்புடைய காரை இயக்கியது மருத்துவர் முகமது உமர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர் காரை நீண்ட நேரம் கார் பார்க்கிங்கில் நிறுத்திய பிறகு மெதுவாக இயக்கிய நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. காரை இயக்கிய முகமது உமரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் அவரது தாய் மற்றும் சகோதரரை போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர்.